இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு ரஞ்சித் குமார், எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு யாருக்கான ஒரு அழுத்தமாக உருவாயிருக்கு? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது திமுகவினர் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு திண்டாட்டமும் வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள் இவர்களோட வழக்கு அங்க இருக்குது. ஏற்கனவே நீதிமன்றத்துல குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு ஒருத்தர் அமைச்சரா இருக்காரு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். மேல்முறையீட்டுல நிக்குது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அதெல்லாம் பத்தி பேசாம இந்த 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 10 மசோதாக்கு இப்ப கையெழுத்து ஆனனால தமிழகத்துல பாலாரும் தேனாரும் ஓட போற மாதிரியும், பால் விலை குறை போற மாதிரியும், கேஸ் விலை குறை போற மாதிரியும், பெட்ரோல் டீசல் விலை குறை போற மாதிரி ஒரு பிம்பம் உருவாங்க. சரி, இத்தனை நாளா ஆளுநர் மேல பழிய போட்டாங்க. பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் மத்திய அரசு இல்ல. இவரு சொன்னாங்க 100 ரூபாய் குறைக்கிறேன், நேத்து தாங்க 50 ரூபாய் ஏறி இருக்கு, விலை குறைக்கிறாங்க, எதுவுமே குறைக்கல. அப்ப தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இவர்கள் சொன்ன வாக்குறுதியை 4 வருஷமா செய்யல. இப்ப இந்த இவர்கள் தேவையை மட்டும் சாதிச்சுக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா, ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலைங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆளுநர் செயல்பாடுல கேள்வி எழுப்பலாம். இத்தனை வருஷமா நிறுத்தி வச்சிருக்காரு, அது நியாயமா சரியாங்கிற வாதம் ஓகே. அதுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கால வரையறையில செய்யறாங்க. இது ஓகே, இது வரவேற்கக்கூடியதுதான். ஏன்னா ஒரு டைம் ஃப்ரேம் இருந்தா தான் சரி. இது வரைக்கும் இல்ல, அதனால ஆளுநரோட செயல்பாடு இருந்துச்சு. இப்ப ஒரு டைம் ஃப்ரேம் வச்சா அதுக்குள்ளார அவர் செயல்படணும் அப்படிங்கறது வரவேற்கக்கூடியதுதான். ஏன்னா அதை நீட்டிக்கிட்டே போறதுனால சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கலாம். ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, அதனால அவர் சொல்றாருன்னா, இப்ப உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தா உடனே மக்களால் நீதிபதிகளையும் ஆளுநரையும் ஒரே இதுல வச்சு கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் சொல்லுதா? இல்ல ரஞ்சித் குமார், கான்ஸ்டிடியூஷன் அப்படிப்பட்ட அதிகாரம் தான் ஆளுநரை வச்சிருக்கு. அரசியலமைப்பு தான் அதிகாரத்துல ஆளுநராக இவர் அமைச்சர் கூட முதல் அமைச்சர் தான், சிஎம் கூட முதல் அமைச்சர் தான். ஆனா அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஆளுநர்கிட்ட தான் இருக்கு. அதுதான் அரசியலமைப்பு சொல்லுது. அந்த அரசியலமைப்பு உருவாக்கும் பொழுது இதை தெரியாமல ஆளுநரை வச்சாங்க. ஆளுநர் தேவையில்லைன்னு வச்சாங்க. இன்னொன்னு காங்கிரஸையும் திமுக விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதிகாரம் இல்லன்றதான் சார் ஜட்ஜ்மென்ட் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தானே. விதை போட்டது வித்து போட்டது யாரு? அகில இந்திய அளவுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா காங்கிரஸ் தான் அதுக்கு காரணமா இருக்கும். மாநில அளவுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா திமுக தான் அதுக்கு காரணமா இருக்கும். எதை நீங்க தோண்டி பார்த்தாலும் சரி, மற்ற கட்சிகள் அவர்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கறத கட்சித்தீவுல இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருக்கட்டும். சரி, இதெல்லாம் சக்சஸ் பண்ணாங்க. ஏன் நீட்டை சக்சஸ் பண்ண முடியல? இதெல்லாம் போய் சட்ட போராட்டம் பண்ணி வேந்தராக வேந்தர் பதவியை பறிச்சுட்டாங்க. இனி துணை வேந்தர்களை நியமிப்பாங்க. அதுல என்ன ஊழல் நடக்க போகுது, என்னென்ன முறைகேடு நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஆளுநர் காசு வாங்கலையா? இல்ல, ஆளுநர் காசு வாங்கலையா? ஆளுநர் முறைகேடு பண்ணலையா? இதெல்லாம் இந்த மாதிரி அசம்ப்டிவ் இதெல்லாம் பேசாதீங்க. அதே நீங்க வாங்கி போடணும்ங்கறத உங்களோட நோக்கமா இருக்கே தவிர இல்ல அது இல்ல. இவ்வளவு நாள் மோடி வாங்கி போட்டாரு, இவ்வளவு நாள் மோடி வாங்கி போட்டாரு. அது நீங்க சொல்றது ரஞ்சித் குமார் ஒரு நிமிஷம். இல்ல ரஞ்சித் ஒரே நிமிஷம். இல்ல நீங்க போற போக்குல இல்ல நான் என்ன சொல்றேன், இவர்தான் அதை கொண்டு வராரு. இல்ல ரஞ்சித் போற போக்குல நீங்க பெரிய வழக்கு இருக்கு. இருங்க, ஆசிரியர்கள் பேராசிரியர் வழக்கு இருக்கு. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? வெயிட் பண்ணுங்க. ஒரு மோடி மேல வழக்கு காட்டுங்க. வெயிட் பண்ணுங்க. என்ன நடக்க எதுக்கு மோடி எடுக்கறாரு? இருங்க நித்யானந்த, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நம்ம இயல்பா உரையாடுறோம். வெயிட் பண்ணுங்க. இல்ல ரஞ்சித் குமார், போற போக்குல கோடி கணக்குல கொள்ளையடிக்கிறாங்கங்கறதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தை இல்லையா? ஒரு ஆதாரம் இல்லாம அப்படி பல முறைகேடுகள் நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த நிமிஷம் வரைக்கும் 4 ஆண்டுகள் ஆகிறது. ஒரே நிமிஷம் 4 ஆண்டுகள் இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ஆளுநர் துணைவேந்தர் கூட திராவிட முன்னேற்ற கழகம் நியமிக்கல. இது வரைக்கும் நியமிச்சதெல்லாம் 10 ஆண்டுகளாக அதிமுக நியமிச்சது. இப்ப நீங்க ஏதாவது குற்றச்சாட்டுகள் நடந்திருந்தா நீங்க அதிமுக சொல்லுங்க. இன்னைக்குதான் எங்களுக்கு அந்த உரிமை வந்திருக்கு. துணைவேந்தர் ஆளுநர் நியமிச்சாலும் முதலமைச்சர் நியமிச்சாலும் இதனால சாமானிய மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கிடைக்க போகுதுங்கிறது தெரியல. இன்னைக்கு நிர்வாகம் சீர்கேட்டு கிடக்கு. நான் கேட்கறது, எத்தனையோ மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த நீட்டை ஏன் நீங்க ரத்து செய்ய முடியல? இதை போராடி சட்ட போராட்டம் பண்ணி ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதே சட்ட போராட்டம் ஏன் நீட்ல செஞ்சு நீட்ல இவர்களால வெற்றி பெற முடியல அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப உச்ச நீதிமன்றமே நீட்டை ஏத்துக்கிச்சு, அதை வைத்துக் கொண்டு அரசியல் பண்ணிக்கிட்டு, அதை வைத்துக் கொண்டு மத்திய அரசு மேல பழிய போட்டுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லையா? சோ இவர்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. அப்ப நீதிமன்றத்தை மதிக்கிறவர்களா இருந்தா கன்விக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் நீங்க மேல்முறையீடு பண்றீங்க? அப்ப ஏன் உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை ஏத்துக்கிட்டு ஏன் பதவி விலக தயாரா இல்ல? இப்ப பெயில்ல ஏன் ஒரு அமைச்சர் பதவியை ஏத்துக்கிட்டே இருக்காரு? பதவியை விட்டுதான் பெயில் வாங்குறீங்க, திரும்ப பதவி ஏத்துக்கிறாங்க. ஒரு அமைச்சர் கன்விக்டா இருக்காரு, இன்னும் பல பேர் மேல வழக்குகள் போயிட்டு இருக்கு. ஏன் வழக்குகளை முழுமையா விசாரிச்சு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஏன் நாங்க பதவி ஏற்றுக்கிறோம்னு விலக தயார் இல்ல? அப்ப குற்ற வழக்கோட ஏன் அது இருக்கணும்? இதெல்லாம் கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப இன்னொன்னு நீதிமன்றம் சொல்றாங்க. ஆனா அந்த நீதிமன்றத்திலேயே கால வரையறை கிடையாது. ஆளுநர்களுக்கு நீதிமன்றம் நேரம் கொடுக்குறாங்க.
ஆனா ஒரு வழக்கை இவ்வளவு நேரத்துல விசாரிச்சு முடிக்கணும்னு நீதிமன்றத்துக்கு யாரு என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீதிபதிகளுக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, திமுக கொண்டாடுறாங்களே, இந்த திமுக வந்து அதுக்கு அதை வந்து ஏத்துக்கிறாங்களா? இப்ப இதுல மட்டும் செய்யறாங்களே, இந்த வழக்கை மட்டும் சாதிச்சுட்டுதான் சொல்றாங்களே, நீட்டை ஏன் செய்யல? நீட்ல இத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அதுக்கு வந்து ஏன் விலக்கு வாங்கி தர முடியல? அப்ப இவர்களோட சுயநலம் என்ன? தங்களுக்கு தேவை, தங்களுக்கு லாபம் வரக்கூடிய விஷயம்னா அதுக்கு எவ்வளவு வேணா போராடலாம். இது ரெண்டா பிரிச்சிருவோம் ரஞ்சித். நான் என்ன சொல்றேன், நீங்க திமுகவை விமர்சிக்கிறதுங்கிறது வேற, அது நீங்க விமர்சிச்சுங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்ல வர்றேன், ஆளுநர் செய்தது சரியா, அவ்வளவுதான் ஒரே மேட்டர். இதுல திமுக கூட நீங்க உள்ள எடுக்க வேண்டாம். ஆளுநர் இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல பாலாறும் தேனாரும் ஓடிடுமா அப்படின்னு நீங்க தொடக்கத்துல ஒரு வார்த்தையை சொல்றீங்க. பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாம எத்தனை லட்சம் பேர் பட்டமளிப்புல இருந்து பல விஷயங்கள் அங்க பல்கலைக்கழகங்கள்ல முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படாம மாணவர்களின் எதிர்காலம் பாழ்பட்டு கிடக்குதுன்னு எல்லா தரப்புல இருந்தும் ஒரு கடும் கண்டனம் வருது. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு ஒரு ஆளுநர் அப்படின்னா அதை எப்படி ஆதரிக்க முடியும்னு கேட்கறாங்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, அது திமுகவோட அந்த ஈகோ தான் பிரச்சனைன்னு சொல்லணும். இப்ப திமுகவோட ஆமா, இப்ப என்னன்னா, யாரு ஒப்புதல் கொடுக்கணும்? இன்னைக்கு தீர்ப்பு வர வரைக்கும் சான்சலர் யாரு? கவர்னர் தான். அப்ப அவரோட செயல்பாடின் அடிப்படையில தான் போகணும். அதை விட்டுட்டு இவர்கள் வந்து ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி முரண்டு பிடிச்சது யாரு? மாநில அரசு வந்து துணைவேந்தர் நியமனம், கைதிகளுக்கான தண்டனை குறைப்பு, டிஎன்பிஎஸ்சி எவ்வளவு விஷயங்களுக்கு கொடுக்காம 2 வருஷத்துக்கு மேல இப்படி பொறுத்திருக்கு அமைதியா வச்சிருக்கிறாரு. அப்படி ஒண்ணு இல்லைங்க, கோர்ட் சொன்ன வார்த்தை தான். சட்ட போராட்டம் பண்ணட்டும். அது வரைக்கும் துணைவேந்தர் நியமனத்துல ஆளுநரோட ஒத்துழைப்பு கொடுத்திருக்கலாமே. மாணவர்கள் மேல ஆளுநர் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆளுநர் வந்து துணைவேந்தர்ல காசு வாங்கி போறாருங்கிறாங்க, இதெல்லாம் சொல்றாங்க, இவங்க எல்லா குற்றத்தையும் வைக்கிறாங்க. ஆளுநர் அவருக்கு வந்து மக்கள் பத்தி நலன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா மக்கள் மீது நலன் இருக்க நீங்க அவருக்கு அதிகாரம் இருக்க வரைக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க செயல்பட்டு மாணவர்களோட நலனை காப்பாத்திருக்கலாம்ல. ரஞ்சித், நான் என்ன சொல்ல வரேன், நீங்க திரும்ப அந்த சப்ஜெக்ட திமுக கூட இழுத்துட்டு போறீங்க. நீங்க திமுக விமர்சிச்சுக்கங்க, நான் அதுக்குள்ள வரல. நான் என்ன கேட்கிறேன், ஒண்ணு இல்ல, கோர்ட் நான் மறுபடியும் சொல்றேன் ரஞ்சித், இங்க அதிமுக ஆட்சி கூட இருக்கட்டும் இல்ல பிஜேபி ஆட்சி கூட இருக்கட்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயற்றக்கூடிய ஒரு தீர்மானத்தை, ஒரு மசோதாவை ஒரு மத்திய அரசின் முகவர் ஒருத்தர் தடுக்கிறது வந்து அரசமைப்பின்படி எந்த அளவுக்கு நியாயமானது அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வி. இப்போ உச்ச நீதிமன்ற திமுக கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா செயல்பட்டா இதெல்லாம் பண்ணிருக்கு, அப்படி கிடையாதுல்ல. ஆளுநர் நேர்மையுடன் செயல்படவில்லை. மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட நாளிலேயே அவற்றுக்கு ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. நீதிபதி யாரு? திமுக ஆதரவா செயல்படணும்னு அவருக்கு ஏதாவது கடப்பாடு இருக்கா என்ன? ஏன் நீங்க அந்த லிங்க்ல போறீங்க? ஆளுநர் செயல்பட்டது என்ன, அது மட்டும் இறுதியா சொல்லுங்க. இல்ல, திமுக வைத்த பாரம் வந்து ஆளுநர் வந்து அரசியல் பண்றாரு அப்படிங்கிற சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இப்படி வருது. இப்ப ஆளுநர் ஒரு சேஞ்ச் கொடுக்க சொல்றாரு, அதை இவர்கள் செய்ய தயாரா இல்ல. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அவர் வந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அதிகாரத்தின்படி முதல் முறை திருப்பி அனுப்புறாரு, 2வது முறை வித்ஹோல்ட் பண்றாரு, அதுக்கு மேல வரும்போது அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்து அவர் பிரசிடென்ட் அனுப்பிச்சாருன்னா அது வந்து தவறுன்னு சொல்லலாம். அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புல என்ன சொல்லிருச்சோ அந்த அடிப்படையில தான் செயல்பட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க, இதன் அடிப்படையில செயல்படலாம். இது வந்து நாளைக்கு பார்லிமெண்ட்ல வந்து இப்ப அதுக்கான பார்லிமெண்ட்ல ஒரு டிராப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆளுநருக்கான அதிகாரங்களை இது பண்றதுக்காகவும் ஆளுநரை நியமிக்கிறதுல வந்து மாநில அரசோட அது கமிட்டியில சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து வந்து ஆளுநர் நியமிக்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வருங்காலங்கள் அது பில்லு வந்து அது பாஸ் ஆனா இதே மத்திய அரசு பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல சட்டமா வந்தா அது இருக்க போகுது. அதுக்கு மேல அவர் அந்த சட்டமா வந்ததுக்கு அப்புறம் அதை மீறினாருன்னா சட்டத்தை மீறினாரு நம்ம கண்டிக்கலாம். இருக்கக்கூடிய சட்டத்தின் படி செயல்படுறாரு. இப்ப இவர்கள் சொல்றாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து கொண்டு வருதுன்னு. இப்ப மத்திய அரசு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அது வந்து என்னமோ நியமிக்கப்பட்ட அரசு இல்லையே பார்லிமெண்ட்ல. இல்ல, மத்திய அரசு ஏற்றக்கூடிய குடியரசுத் தலைவர் உரையை ஜனாதிபதி முர்மு மாத்தி படிக்கிறாங்களா இல்ல அவங்க அனுப்பக்கூடிய சட்டத்தை ஏதாவது அவங்க திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? இப்ப ஒருவேளை வந்து இப்ப குடியரசுத் தலைவர் வந்து எதிர்கட்சிகள் நிற்கக்கூடிய வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த மத்திய அரசு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இணக்க போக்கோட செயல்பட்டாதான் பண்ண முடியும். பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்த காலகட்டங்கள்ல மத்திய அரசு சுமூகமான போக்கோட போகும். இன்னைக்கு வந்து பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர், ஆனா ஆட்சிக்கு வரும்பொழுது பிரணாப் முகர்ஜி அவர்களோட சுமூகமான உறவை மேம்படுத்தி எத்தனையோ பில்களை பாஸ் பண்ணி சுமூகம் இணக்க போக்குங்கிறது முக்கியமான விஷயமா சொல்றீங்க நீங்க. ஓகே, ஆமா, நன்றி நன்றி. இல்ல, அதாவது இப்ப நம்ம ஆளுநரோட செயல்பாடுக்கு ஏதோ பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வேற எந்த வேலையுமே இல்லாம ஆளுநரை இயக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் அவர்கள் வேலைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆளுநர் இங்க வந்து அவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அவரோட செயல்பாட்டுல செயல்படுறாரு, அவரு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அடிப்படையில செயல்படுறாரு. இன்னைக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது நாளைக்கு சட்டமா வரலாம், இல்ல வந்து சட்டத்துல வந்து ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்கள் கொடுக்கலாம். அது வந்து பாராளுமன்றம் என்ன முடிவு எடுக்கிறது பொறுத்து இருந்தா பாக்கணும். ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக பல தீர்மானங்களை போட்டிருக்கோம், பல சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த தீர்ப்புக்கு அடுத்து என்ன மேல்முறையீடு இருக்கு, அடுத்து என்ன வரப்போகுது,
இதெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஆளுநர் தரப்புல என்ன செய்ய போறாங்க நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதனால அதாவது இப்ப இருக்கக்கூடியது ஆளுநர் தான் இன்னைக்கு அதிகாரம். அவர் தான் இந்த மாநிலத்துக்கான ஆளுநர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுதான் செயல்படணும். அவரோட ஒத்துழைத்து போயிருந்தா பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். இன்னொன்னு அவரோட அதிகாரத்தை பாய்க்கிறதுக்கு அவர் எப்பயுமே வாய்ப்பு கொடுக்கவே மாட்டாரு. முதலமைச்சரோட அதிகாரத்தை பாய்க்கிறதுக்கு முதலமைச்சர் கையெழுத்து போடுவாரா? அந்த மாதிரி தான் வந்து ஆளுநர் தன்னோட அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு கையெழுத்து போடுவார்னு எதிர்பார்க்கறது ஒரு ஏமாற்றுவாதம். இத்தனை நாள் அதை வச்சு ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்ப இதை சரி இன்னைக்கு வந்து எல்லா 10 மசோதாவும் பாஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாவது மக்களுக்கு வந்து விடிவு காலம் பிறக்குதா, இன்னைக்கு எல்லா நாளையில இருந்து தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமியா மாறுதான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சங் பரிவார் காரணம் சொல்றாங்க. அதுல கம்யூனிஸ்ட் தோழர்கள்ட்ட சொல்றேன், 1925 கம்யூனிஸ்ட் உருவாகுது. அதே காலகட்டத்துல தான் RSS உருவாகுது. இன்னைக்கு 100 ஆண்டு காலம். இன்னைக்கு RSS வளர்ச்சி எங்க இருக்குது? RSS உருவாக்கப்பட்ட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி, பல மாநிலங்கள் ஆட்சி இருக்கு. மக்களால் தொடை தெரியப்பட்டவர்கள் கம்யூனிஸ்ட்கள், மக்களுக்கு ஒவ்வாதவர்கள். அதனாலதான் இன்னைக்கு 100 ஆண்டுல கரைந்து போயிட்டாங்க. 1964 எதனால நீங்க வந்து மார்க்சிஸ்ட் தனியா உருவாக வேண்டிய காரணம் அதை மக்கள் நீங்க வந்து சொல்ல தயாரா இருக்கீங்களா? ஏன் CPI இருந்து CPM தனியா உருவானீங்க? அப்ப அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? இதெல்லாம் சொல்லாம ஏதோ வந்து RSS மேல பொய் குற்றச்சாட்டையும் அபாண்டங்களையும் அள்ளி இறக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னும் பாஜக ஆட்சியில வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நன்றி.